எல்லாருக்குமே லீவு முடிஞ்சிட்டு இந்த திங்கக்கிழமை வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா இந்த வேலை முடிகிற டைம் வரும் அப்படின்னு விறுவிறுன்னு வேலையை பார்த்தா அந்த டைம் வரும்போது நம்ம மேனேஜர் நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சுட்டு போங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லையே அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தால் நமக்கான பஸ்ஸு போயிருந்தால் இன்னும் 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் அடுத்த இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏற முடியும்னா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு ஒரு கோபத்தோடையும் டென்ஷனோடையும் வந்துட்டுருப்போம். அதே மனநிலைமையோட தான் வந்துட்டு இருந்தான் அமல்ராஜ். இப்படிப்பட்ட மேனேஜர்கிட்ட நம்ம வேலை பார்க்கக்கூடாது, இந்த வேலையை விட்டே போயிடணும் அப்படின்னு ஒரு வேகத்திலே நடந்து ஸ்டேஷனுக்கு வந்தான். அவன் வேலையோடன்னு நினச்ச உடனே அவனுக்கு அடுத்தடுத்து மைண்டில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பித்தது. நம்மளுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக கடன் இருக்குது, அது எப்படி அடைக்க போகிறோம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்க நேரம் அங்கே லோக்கல் ட்ரெயினும் வந்து நின்றுச்சு. நேராக ட்ரெயினில் ஏறினான். பீக் ஹவராக இருந்தனால ட்ரெயினில் உட்காரதுக்கு கூட இடம் கிடைக்கல. நின்றுக்கிட்டே தான் ஒரு 2 ஸ்டாப் வரைக்கும் போனான். இது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலை ஊட்டினது. 2 ஸ்டாப் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரீயாக உட்கார இடம் கிடச்சிது. நேராக ஜன்னல் பக்கத்தில் உட்காந்தான். அவன் உட்காந்த நேரம் அவனுக்கு எய்த்தாப்பில் ஒரு டிஃபன் சென்டர் இருந்தது. அந்த சென்டரில் ஒரு சின்ன பையன் அங்கே இருக்கிற முதலாளிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். சார் எனக்கு இன்னும் ஒரு 10 பொட்டனை கொடுங்க, 2-3 லோக்கல் ட்ரெயின் பெண்டிங் இருக்குது, எப்படியாவது நான் விற்றுடுறேன். இந்த 10 பொட்டில் விற்கிறதுக்கான கமிஷன் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது அப்படின்னா எங்கள் வீட்டில் இன்னும் 2 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இதை பார்த்துட்டு இருந்த அமல்ராஜுக்கு மனசில் ஒரு விஷயம் அப்போ தான் பட்டது. மேனேஜர் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க சொன்னதுக்கே நம்ம அந்த வேலையை விட்டு போகிறோமே, அந்த பையன் இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் இருக்குது, எப்படியாவது இந்த 10 பொட்டலத்தை விற்று தரேன், நீங்கள் கமிஷனுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறானே. அப்போ அந்த பையனுக்கு நம்ம நிலைமை எவ்வளோ பரவாயில்லைன்னு தனக்குத்தானே அவன் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்ணதாசனோட இந்த பாட்டு அவனுக்கு நினைவுக்கு வந்தது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.